அண்ணன் அமெரிக்காவை பொறுத்தவரையும் வம்பு பண்றதே தன்னோட ஃபுல் டைம் ஜாபாவே வச்சிருப்பார்கள். அதை அவர்கள் வச்சிருக்கனாலதான் இன்னமும் அண்ணன் அமெரிக்கான்னு முக்குல இருந்து கூட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்த உறுதி செய்ய தலையில இருந்து தண்ணி குடிப்பாங்க. ஆனா இப்ப உலகம் என்ன பாதையில போகுது? அமெரிக்கா இடத்த பிடிக்கவோ தள்ளி விடவோ தான். அப்ப என்னெல்லாம் பண்ணுவாங்க அவனுங்க. அப்படிதான் இந்தியா கூட இப்ப ட்ரேட் டீல் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி விரிவா பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாசம் இந்தியாவுக்கு 25%. இந்த டேட்டு தள்ளி போகுமா? சத்தியமா தெரில. ட்ரம்ப்போட மனநிலை அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தெரியும். அவர் வீட்டுக்காரம்மாக்கு கூட தெரியாது. இத போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாருங்க. எல்லார் வீட்டுக்காரம்மாவும் சொல்லுவாங்க. அது தனி கதை. இப்ப ஆகஸ்ட் மாசம் இந்தியாவுக்கு 25% வரி. இப்படி வரி போடும்போது, வரி அமலுக்கு வந்தாலும் சரி, வராம டேட்டு தள்ளி போனாலும் சரி, வர்த்தகம் அப்படிங்கிறது தள்ளாடும். ஒரு நிலையற்ற தன்மையில கப்பல் போக்குவரத்துல இருக்கிற மாரி வர்த்தகம் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா லாஸ் 2 பக்கமுமே இருக்கும். அத யாராலயும் மாத்த முடியாது. அப்படி லாஸ் வரும்போது, அமெரிக்கா அண்ணன் அமெரிக்காங்கிறனால அவனால வலிய தாங்க முடியும், வேதனைய தாங்க முடியும். நம்மனால தாங்க முடியாது. இதத்தான் அமெரிக்கா எதிர்பார்க்குது. ஒரு வழியா வந்துருவாய்ங்க அப்படின்னு. காரணம் 10ல 8 ஒத்துக்குவாய்ங்க, 2 நிராகரிப்பாய்ங்க. இப்ப 6 ஒத்துக்குறாய்ங்க, 4 நிராகரிக்கிறாய்ங்க. இந்த மாரி நம்மள நெருக்குறக்கு தான் இந்த வேலைய அன்னை அமெரிக்கா தொடர்ந்து பண்றாய்ங்க. இதுல ஆகஸ்ட் வேற வருது. சரி ஆகஸ்ட் வருது 25% வரியோட பயணிப்போம். சில விஷயங்கள விட்டுக் குடுப்போம். சில விஷயங்கள புடிப்போம் அப்படின்னா, அடுத்த வரியா அன்னை அமெரிக்கா லோட் பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, ரஷ்யா கூட உறவு, ரஷ்யா கூட வர்த்தகம். அவனுங்களுக்கெல்லாம் தனியா நான் அபராதம் போடுவேன் அப்படின்ட்டாய்ங்க. இது அடுத்த சிக்கல். இதையும் பேசி தீர்க்கணும். முதல்ல ஏற்கனவே நெறைய பேசிக்கிட்டு இருக்கோமே 2 பேரும் உட்கார்ந்து அப்படின்னா, ஏகபோகமா பேசுறோம். அமெரிக்காவ பொறுத்தவரையும் ஆகாத ப்ராடக்ட்ட கொண்டு வந்து தள்ளி விடுறதுக்குன்னே துடியா துடிப்பாய்ங்க. எப்படி ஒரு காலகட்டத்துல கோழி கால நீ வாங்கிக்க ஒத்த கால்ல நின்னாய்ங்க. ஏலே எங்க ஊர்லயே கோழி ஜாஸ்தியா இருக்குடா. நாங்க வேணா உனக்கு ஏத்தி விடுறோம். அங்கருந்து எங்களுக்கு கோழி கால மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க அப்படிலாம் ஒண்ணும் கோழி கால்லாம் விரும்பி சாப்பிடுறதும் இல்ல. கிடைக்காத விஷயமும் கிடையாது. அவன் சண்டை சேவல்னு தீவிரமா சுத்திக்கிட்டு இருக்காய்ங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி பத்தி விட்டோம். அவன் சண்டை சேவலா மாறிட்டான். பதிலுக்கு நம்மளும் சண்டை சேவலா மாறி ஒரு வழியா அந்த ப்ராடக்ட்ட அவன் மனசுல இருந்து கழட்டி விட்டோம். எந்த பயலுக்கு வித்தானோ நமக்கு விட்டுட்டான். அந்த ப்ராடக்ட்ட விட்டுட்டான். இருந்தாலும் திடீர்னு எந்திரிச்சு வருவான். இப்போதைக்கு விட்டுட்டான். எப்ப? கொஞ்ச காலமாவே விட்டுட்டான். இப்ப அடுத்த 2 விஷயத்த ஆரம்பிக்கிறார்கள். ஏலே உங்க ஊர்ல பால் ப்ராடக்ட் எல்லாம் கொட்டுதாட்டுக்கு அவன் ஆட்டோமேஷன் ஃபேக்டரிலாம் போட்டு பிச்சுக்கிட்டு போகுது. நாங்களும் வரோம் அப்படிங்கிறதான். இந்த மில்க் ப்ராடக்ட்டுக்குள்ள நேரடியா எங்கள உள்ள விட்டுரு அப்படிங்கிறான். அப்புறம் ஊருக்குள்ள உள்ளதெல்லாம் எங்க போய் நிப்பான் அப்படின்னு கேட்போம்ல. கேட்காதங்கிறான். 2வது விஷயம் அப்படிங்கிறது வித்தியாசமான விஷயம். கொஞ்சம் வில்லங்கமான விஷயம். மரபணு மாற்றப்பட்ட விஷயங்கள எல்லாம் உள்ளுக்குள்ள விடு. நாங்க வர்றோம் அப்படின்ட்டாய்ங்க. இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல மெயினான டிலேவுக்கு காரணமே இந்த 2 வீணா போன ப்ராடக்ட்ட உள்ளுக்குள்ள வரேன்னு சொன்னனால தான். இது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. வெற்றி, தோல்வி, சாதகம், பாதகங்கள் அரசாங்கம் பார்த்துக்கும். ஓடுதுன்னு மட்டும்தான் நம்ம இங்க பதிவு பண்றோம். இப்படி போலாம், அப்படி போலாம் அப்படிங்கெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கும். அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்ல பல கட்சிகள் இருக்கு. அவர்கள் பார்த்துக்குவார்கள். ஆனா, இப்ப அண்ணன் அமெரிக்கா இத விட்டுக் குடுப்பானா? அப்படிங்கிறதுதான். நமக்கு தெரிஞ்சு அமெரிக்கா விட்டுக் குடுக்காது. ஆனா, சூழ்நிலைன்னு ஒண்ணு ரொம்ப முக்கியம். அண்ணன் அமெரிக்காவா இருந்தாலும் ஆப்கான 10 வருஷம் தான் உட்கார முடிஞ்சுச்சு. 100 வருஷம் டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்து நடத்த வேண்டியது தானே! முடியலைல்ல. தெரிச்சு ஓடிட்டாங்கல்ல. ஏன்? சூழ்நிலை அப்படி. அடுத்த டார்கெட்ட நோக்கி போணும். அங்கேயே இருந்து என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி அடுத்த விஷயத்த நோக்கி போறார்கள். இப்ப அதே தான் இங்கேயும். இப்படியே இதுலயே இழுத்து இந்தியாவ புடிச்சிடலான்னு நெனச்சா, இந்தியாவ புடிச்சோம், முடிச்சோம். என்ன புண்ணியம்? ஒண்ணும் கிடையாது. சீனாவ தாக்கணும். சீனாவ தொலைக்கணும். சீனாவ தள்ளி விட்டுறணும். பழைய சீனாவ கொண்டு போய் விட்டுறணும். மாவோ காலத்துக்கு முன்னாடி இருந்த லெவல்ல கொண்டு போய் விட்டுறணும். அப்ப இந்தியாவ விட்டு குடுத்து போணும். இந்தியா கிட்ட இந்த மில்க் ப்ராடக்ட் அடம் பிடிக்கலையோ, மரபணு மாது விதைகளுக்கான அடம்பிடிப்போ, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, மத்த விஷயங்கள டீல் கொண்டு வந்து தன்னோட கோர் டார்கெட் என்ன? 5ல இருந்து 15% போடா! அதே மாரி எனக்கும் 15% போடு. 10% மேல போட்டா உரிச்சுப்புடுவேன் பாத்துக்க அப்படிங்கிற அந்த டார்கெட்ட ஜெயிச்சாலே மிகப்பெரிய வெற்றி தான். அதிலேயே அமெரிக்கா கல்லா கட்டிறலாம். மார்க்கெட்டும் ஏகபோகமா ஃப்ளட் ஆகும்.
அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த 2 ப்ராடக்ட்ட கழட்டி விட்டுருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 6வது முறை பேச்சுவார்த்தை ஆகஸ்ட்ல நடக்கறக்கு தேதிய குறிச்சிருக்கார்கள். என்ன தேதின்னு வெளியில சொல்லல. தேதி குறிச்சிட்டார்கள். அப்ப அந்த பேச்சுவார்த்தை வரை தள்ளி வைக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கிரீன் சிக்னலா பார்க்கப்படுது. 2வது அப்படிங்கிறது ட்ரம்ப பொறுத்தவரை இந்தியா நண்பர் தான். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடியும் நண்பர் தான். ஆனா பெரிய அளவு வர்த்தகம்னு வந்துட்டா கெட்ட பயலுகளா மாறிடுறாய்ங்கன்னு நம்மள பார்த்து சொல்ட்டாரு. எது அவரு கெட்ட பையனா மாறிட்டு, நம்ம கெட்ட பையனா மாறிட்டோன்ட்டாரு. இதுல இருந்து ஓரளவுக்கு தான் நம்மகிட்ட வம்பு பண்ணுவாரு. ரொம்ப ஆக்ரோஷமா வம்பு பண்ற மனநிலையில அவர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாமே அண்டர்லைன் த வேர்ட் தான். ட்ரம்போட மனநிலை அப்படிங்கிறது சட்டுன்னு மாறும். ஏலே வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்னடா மழை பெய்யுது அப்படிங்கல. உன் வீட்ல தான் மழை பெய்யுது. என் வீட்டு சைடு மழையெல்லாம் இல்ல. காத்து மட்டும் தான் அடிக்குது. வானம் இருண்டுகிட்டு வருதுங்கிற மாரி டிஃபரெண்ட்டா மனுஷன் சிந்திப்பாரு. உடனே செயல்பட்டு தொலைச்சுருவாரு. அண்ணன் அமெரிக்காங்கிறனால ஒட்டுமொத்த உலகத்திலயும் அந்த பாதிப்ப உணர முடியும். அதுதான் இப்ப இந்தியாலயும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.